homomorphism. Group homomorphism define பண்ணுது சரியா? Group homomorphism. சரியா? Group homomorphism define பண்ணா ரெண்டு குரூப் எடுத்துக்கங்க சரியா? let G and G dash ஒரு நிமிஷம். let G comma star சரியா? G comma star and G dash comma this be two groups எடுத்துக்கங்க சரியா? groups எடுத்துக்கிட்டேன். group homomorphism define பண்றதுக்கு ரெண்டு group G and G dash சரியா? G comma star be a group and இன்னொரு group. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிக்கிறேன். பைனரி ஆப்ரேஷன் ஜியோட பைனரி ஆப்ரேஷன் இது, ஜி டேஷ்ங்கிற குரூப்போட பைனரி ஆப்ரேஷன்ஸ் இது சரியா? குரூப் ஹோமோமார்பிசம்னா என்ன அர்த்தம்னா a function f from G to G dash is a group homomorphism சரியா? group homomorphism. group homomorphism na if f of x domain வந்து என்னன்னா G, இதுல உள்ள பைனரி ஆபரேஷன் ஸ்டார் சரியா? star x star y equal to f of x star f of y சரியா? அது இது ஜியில் உள்ள பைனரி ஆப்ரேஷன் இது சரியா? f of x star y equal to f of x star f of y இருக்கணும் for every x comma y belongs to G சரியா? a function f from G to G dash is a group homomorphism if இங்க எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் சரியா? for any x comma y belongs to G, x star y ஓட இமேஜ் எப்படி எழுதலாம்னா f of x star f of y ன்னு எழுதலாம் சரியா? இது G டேஷ்ல உள்ள பைனரி ஆப்ரேஷன், இது Gல உள்ள பைனரி ஆப்ரேஷன் சரியா? ஸோ அப்போ f of x star y equal to f of x star f of y ன்னு எழுத முடிஞ்சுச்சுன்னா for every x and y belongs to G, இது ஜியில் உள்ள எல்லா டொமைன்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இப்படி எழுத முடிந்தால் எஃப் என்ன சொல்லுவோம்னா குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லுவோம். எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லுவோம் சரியா? ஆனா புக்கில் என்ன எழுதியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், இந்த குரூப் பைனரி ஆப்ரேஷன்லாம் இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்படிதான் எழுதணும் பொதுவா சரியா? புக்கில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எழுதியிருப்பாங்க. அப்போ மறைமுகமா இந்த இடத்துல இந்த பிளேஸ்ல ஜியோட பைனரி ஆப்ரேஷன் இருக்கும், இந்த பிளேஸ்ல ஜி டேஷோட பைனரி ஆப்ரேஷன் இருக்கும் சரியா? புக்கில் எழுதுறது இந்த இதை தான் எழுதியிருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் ஃபார் எவ்ரி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க சரியா? அப்போ குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்றதுக்கு ரெண்டு குரூப் எடுத்துக்கிட்டேன், ஜி அண்ட் ஜி டேஷ்னு எடுத்துக்கிட்டேன். a function f from G to G dash is a group homomorphism if f of இந்த x star y எங்க இருக்குன்னா ஜியில் இருக்கும் சரியா? ஜியில் எந்த எலமெண்ட் இப்படி எடுத்தாலும் அதனுடைய இமேஜ் என்னன்னா f of x star into f of y. இப்படி இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் f is a group homomorphism. அல்லது இப்படி எழுதியிருப்பாங்க, இங்க பைனரி ஆப்ரேஷன் இருக்கும், ஜியோட பைனரி ஆப்ரேஷன் இது, இங்கே இது ஜி டேஷோட பைனரி ஆப்ரேஷன். நம்ம நார்மலா யூஸ் பண்றது இப்படிதான் யூஸ் பண்ணிப்போம், ஏன்னா இதை ஒவ்வொரு தரப்பும் எழுதிட்டு இருக்க மாட்டோம் சரியா? ஓகே
ஸோ குரூப் ஹோமோமார்பிசம்னா இதுதான். சரியா? இப்போ கொஸ்டின் என்னன்னா குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணிட்டோம். சரியா? இப்போ ஜஸ்ட் கொஸ்டின் என்னன்னா for any group G and G dash. சரியா? there is a group homomorphism from G into G dash. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரூவா இல்லையா? என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். சரியா? குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். 2 குரூப் எடுத்து குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இருந்தால் எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ எந்த 2 குரூப் எடுத்தாலும் ஃபார் எனி group G and G dash, for any group G and G dash, there is a group homomorphism from G into a G dash. இருக்குமா இருக்காதா? புரியுதா என்னது? இதுக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் சொன்னா மட்டும்தான் நீங்க குரூப் ஹோமோமார்பிசம் டெஃபினேஷன் வேலிட். ரைட்டா? புரியுதா என்னது? குரூப் ஹோமோமார்பிசம் டெஃபினேஷன் டிஃபைன் பண்ணிட்டீங்க. சரியா? குரூப் ஹோமோமார்பிசம் டெஃபினேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தால் குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லிடலாம். ரைட்டா? பட் எந்த 2 குரூப் எடுத்தாலும் குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ண முடியுமான்னு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லணும். அப்படி சொன்னாதான் இந்த டெஃபினேஷன் வேலிடு. அதர்வைஸ் இது வேலிடு கிடையாது. சரியா? அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். எந்த 2 குரூப் எடுத்தாலும் அதுக்கு ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எதுவும் சொல்ல முடியுமா உங்களால? ஓகே, இப்போ நான் டிஃபைன் பண்ணுங்க. சரியா? ஃபார் எனி குரூப், நல்லா கவனிச்சிங்க, ஒரு நிமிஷம். ஃபார் எனி groups G and G dash. சரியா? இதுல E வந்து இஸ் ஐடென்டிட்டி இன் ஜின்னு எடுத்து இன் ஜி. ஓகேவா? இ டேஷ் வந்து என்னன்னா ஐடென்டிட்டி இன் ஜி டேஷ்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எல்லா குரூப்லையும் கண்டிப்பா ஐடென்டிட்டி இருக்கும். சரியா? அப்போ நான் மேப் டிஃபைன் பண்ணுறேன். எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ். define f from G to G dash by f of G equal to E dash for every G belongs to G. இந்த மேப் வந்து வெல் டிஃபைன்டா? இல்லையா? வெல் டிஃபைன் என்ன அர்த்தம்னா டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்கா இல்லையா? டொமைன்ல உள்ள புரியுதா என்னன்னா எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கான்னு நான் கேட்கேன். சரியா? அப்போ 2 குரூப் ஜி அண்ட் ஜி டேஷ் எடுத்துக்கிட்டேன். ஜியோட ஐடென்டிட்டி என்னன்னா இ, ஜி டேஷோட ஐடென்டிட்டி என்னன்னா இ டேஷ். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறேன். எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ் பை எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு இ டேஷ் ஃபார் எவ்ரி ஜி இன் ஜி. இப்போ இந்த இது வெல் டிஃபைன் என்ன அர்த்தம்? டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். சரியா? இப்போ எஃப் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது ஜி. ஓகேவா? இது ஜி டேஷ். ஓகேவா? எல்லாமே எங்க போகுதுன்னா இ டேஷுக்கு மேப் ஆகுது. ஜியில உள்ள எல்லா எலமெண்ட்டும் எங்க மேப் ஆகுதுன்னா இ டேஷுக்கு மேப் ஆகுது. சரியா? எல்லா எலமெண்ட்டும் இ டேஷுக்கு மேப் ஆகுது. ரைட்டா? இது ஜஸ்ட் என்னன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தானப்பா. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? எங்க டொமைன்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஒரே எலமெண்ட்டுக்கு மேப் ஆகணும். ரைட்டா? சோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். சோ எஃப் வந்து வெல் டிஃபைன்டா? வெல் டிஃபைன் தானே? எஃப் இஸ் வெல் டிஃபைன். சரியா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு இ டேஷ் ஃபார் எவ்ரி ஜி பிலாங்ஸ் டு ஜி. ரைட்டா?
இப்போ இது எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா இருக்காதா? குரூப் ஹோமோமார்பிசம்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்? குரூப் ஹோமோமார்பிசம்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப், சரியா? இது ப்ரூவ் பண்ணணும், ரைட்டா? இப்போ ரெண்டு எலமெண்ட் எடுப்போம். லெட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜி, சரியா? தென் எக்ஸ் இன்ட்டு ஒய் எங்க இருக்கும்? ரெண்டும் எக்ஸும் ஒய்யும் ஜியில தான் இருக்கு. ஜி வந்து குரூப், அப்போ ஜி வந்து க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஜியில தான் இருக்கும், ரைட்டா? ஜியில தான் இருக்கும். இப்போ இதனுடைய இமேஜ் எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். இ டேஷ். ஜியில உள்ள எல்லா எலமெண்ட்டும் எங்க மேப் ஆகுதுன்னா இ டேஷ்க்கு தான் மேப் ஆகுது, சரியா? அப்போ எக்ஸ் ஒய் எங்க மேப் ஆகும்னா இ டேஷ்க்கு மேப் ஆகும். இங்க எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, எக்ஸ் ஒய்யும் இங்க தான் இருக்கு. அப்போ எக்ஸ் ஒய் எங்க மேப் ஆகும்னா இ டேஷ்க்கு தான் மேப் ஆகும், சரியா? இ டேஷ் எப்படி எழுதலாம்னா இ டேஷ் இன்ட்டு இ டேஷ்னு எழுதலாமா? ஐடென்டிட்டி இன்ட்டு ஐடென்டிட்டி என்னது? ஐடென்டிட்டி தானே, சரியா? ஐடென்டிட்டி இன்ட்டு ஐடென்டிட்டி தான், சரியா? அப்போ இந்த இ டேஷ் எப்படி எழுதலாம்னா இ டேஷ் இன்ட்டு இ டேஷ்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் உள்ள இ டேஷ்க்கு பதிலா என்ன போட்டுக்கிறேன்னா, ஒரு நிமிஷம், இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் என்னதுப்பா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் வந்து ஜில இருக்குங்க. அப்போ இங்க டிஃபைன் பண்ணிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னா இ டேஷ், ரைட்டா? எஃப் ஆஃப் ஒய் இ டேஷ் தானே. அப்போ இங்க உள்ள ஒரு இ டேஷ்க்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்குங்க, இன்னொரு இ டேஷ்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? எஃப் ஆஃப் ஒய் போட்டுக்கலாம். அப்போ இப்போ என்ன வந்துட்டு பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் போட்டுட்டோமா? ஃபார் எவ்ரி எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு ஜி, ஓகேவா? ஸோ இப்போ இந்த குரூப் ஹோமோமார்பிசத்துக்குரிய கண்டிஷன் ட்ரூவா இருக்கா? இந்த கண்டிஷன் ட்ரூ தானேங்க? ஸோ எஃப் வந்து என்னன்னா குரூப் ஹோமோமார்பிசம். எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம். எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம், ஓகேவா? ஸோ அப்போ எந்த ரெண்டு குரூப் எடுத்தாலும், ஃபார் எனி குரூப் ஜி அண்ட் ஜி டேஷ் எடுத்தாலும் அந்த குரூப்புக்கு இடையில கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கும், சரியா? அந்த குரூப் ஹோமோமார்பிசம் இந்த எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ் பை எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு இ டேஷ்னு டிஃபைன் பண்ணோம்ல. இந்த ஹோமோமார்பிசத்தை என்ன சொல்லுவோம்னா ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் சொல்லுவோம், சரியா? ட்ரிவியல் குரூப் ஹோமோமார்பிசம், ஓகேவா? ட்ரிவியல் குரூப் ஹோமோமார்பிசம் இது ஃபுல்லா எழுதிக்கலாம், சரியா? புரியுதா? என்னன்னு எந்த ரெண்டு குரூப் எடுத்தாலும் அந்த ரெண்டு குரூப்புக்கு இடையில ஒரு குரூப் அட்லீஸ்ட் ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கும். அந்த குரூப் ஹோமோமார்பிசம் தான் இது, சரியா? எந்த ரெண்டு குரூப் எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த குரூப் ஹோமோமார்பிசம் தான் ட்ரிவியல் குரூப் ஹோமோ. அதாவது இது எக்ஸிஸ்டன்ஸுக்கு சொல்லிட்டேன். எந்த ரெண்டு குரூப் எடுத்தாலும் ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கும், இப்படி ஒண்ணு இருக்கும், சரியா? ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா ட்ரிவியல் குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லுவோம், சரியா? இதை ட்ரிவியல் குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லுவோம். அடுத்து ஓகே, புரிஞ்சா என்னன்னு? எந்த குரூப் எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகணும், சரியா? அப்படி இருந்தாதான் இந்த டெஃபினிஷன் நம்ம டிஃபைன் பண்ண டெஃபினிஷன் வேலிட். எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம இந்த டெஃபினிஷன் டிஃபைன் பண்ணக்கூடாது, ரைட்டா? குரூப் ஹோமோமார்பிசம் ஒன்று டிஃபைன் பண்ணீங்கன்னா அந்த குரூப் ஹோமோமார்பிசத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கணும், சரியா? எக்ஸிஸ்டன்ஸ் இப்போ கொடுத்துட்டோம். எந்த ரெண்டு குரூப் எடுத்தாலும் அந்த குரூப் ஜில டொமைன்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் கோடொமைன்ல உள்ள ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகும். அப்படி ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் கொடுக்க முடியும். ஸோ அந்த குரூப் ஹோமோமார்பிசத்தை என்ன சொல்லுதோம்னா ட்ரிவியல் ஹோமோமார்பிசம்னு சொல்லுதோம், சரியா? ட்ரிவியல் குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லுதோம், சரியா? ஓகே, இப்போ அடுத்து let G be a group, சரியா? let G be a group. ஒரு மேப் define F from
G to G, f from G to G by f of x equal to x. நல்லா கவனிச்சிங்க, இங்கே டொமைன் அண்ட் கோடொமைன் சேம். சரியா, டொமைனும் கோடொமைனும் சேமா இருக்கு. நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா f of x equal to xன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஃபார் எவ்ரி x belongs to G. இப்போ இந்த f வந்து குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா இருக்காதா? அப்போ என்ன குரூப் ஹோமோமார்பிசம்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? லெட் x, y belongs to Gன்னு எடுத்துக்குவோம். தென் x into y எங்க இருக்கும்? xy எங்க Gல தான் இருக்கும். அப்போ f of xy என்னது? இந்த மேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. f of x equal to x, எல்லாமே அதே எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகுது. ரைட்டா? அப்போ இது என்ன வரும்? x xy. x-க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? f of x. வெரி குட். அடுத்து f of y. சரியா? ஸோ அப்போ f of xy equal to f of x into f of y ன்னு வந்துட்டு, ஸோ f is a group homomorphism. f is a group homomorphism. ஓகேவா? சரியா? ஸோ இந்த ஹோமோமார்பிசத்தை என்ன சொல்லுவோம்னா ஐடென்டிட்டி ஹோமோமார்பிசம் சொல்லுவோம். இஸ் தி ஐடென்டிட்டி ஹோமோமார்பிசம் எப்படி டிஃபைன்? பொதுவாக ஐடென்டிட்டி மேப்னா என்ன அர்த்தம்னா டொமைன் அண்ட் கோடொமைன் சேமா இருக்கணும், எல்லா எலமெண்ட்டும் அதே எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகணும். ரைட்டா? இப்போ இந்த எஃப் என்ன சொல்லுவோம்னா ஐடென்டிட்டி குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லுவோம். சரியா? குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லுவோம். ஐடென்டிட்டி குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணா டொமைன் அண்ட் கோடொமைன் வந்து சேமா இருக்கணும். சரியா? f of x goes to f of x equal to x. ஓகேவா? ஃபார் எவ்ரி x belongs to G. ஓகேவா? இப்போ இந்த ஒரு குரூப்பை தான் நான் டிஃபைன் பண்ணி ஒரு குரூப்பை எடுத்துட்டு ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் கொடுத்துட்டேன். சரியா? இப்போ அடுத்து இது டிஃபைன் f from சாரி ஒரு நிமிஷம். லெட் a belongs to G ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? define f from G to G by f of x equal to xa x inverse for every x belongs to G. இப்படி ஒரு மேப் டிஃபைன் பண்ணிட்டேன். குரூப்ல ஒரு ஏன்னு ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஏக்கு கரஸ்பாண்டிங்க ஒரு எஃப் டிஃபைன் பண்ணுதேன். f from G to G by f of x equal to xa x inverse for every x belongs to G ன்னு டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த f வந்து குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா? இஸ் f a group ஹோமோமார்பிசம். ஃபுல்லா எழுதல, நீங்க புரிஞ்சுக்கீங்க என்ன? சரியா? f வந்து குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா இருக்காதா? அப்போ அதை வெரிஃபை பண்ணணும். குரூப் ஹோமோமார்பிசத்துடைய ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? அப்போ ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணணும்னா என்ன எடுக்கணும்? ரெண்டு எலமெண்ட் எடுக்கணும். xy belongs to Gன்னு எடுத்துக்கிட்டு தென் xy எங்க இருக்கும்? Gல இருக்கும். இப்போ இப்போ f of xy கண்டுபிடிக்கணும். ரைட்டா? f of xy என்னன்னா பை டெஃபினிஷன் படி என்ன எழுதுவீங்க? xy a xy தி ஹோல் இன்வெர்ஸ். சரியா? திஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா xy இன்ட்டு a. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் xy-யோட இன்வெர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். y இன்வெர்ஸ் x இன்வெர்ஸ்னு எழுதலாம்னு பார்த்துருக்கோம். சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ab தி ஹோல் இன்வெர்ஸ் வந்து என்னன்னா b இன்வெர்ஸ் இன்ட்டு a இன்வெர்ஸ்னு படிச்சிருக்கோம். ரைட்டா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா f of xy ஈக்குவல் டு f of x இன்ட்டு f of y-ன்னு ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? இப்போ this equal to ஏதாச்சும் பேலன்ஸ் பண்ண முடியுமா? ஏதாச்சும் ஒன்று பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி இது கொண்டு வரணும்.
குரூப் ஹோமோமார்பிசம் ப்ராப்பர்ட்டியை கொண்டு வரணும். சரி, நான் ஒரு நிமிஷம், நான் டிஃபைன் பண்ணதே மாற்றி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் என்னன்னா வரேன். சரி, டிஃபைன் பண்ணுறது என்னன்னா ஏஎக்ஸ் ஏ இன்வர்ஸ். சரியா? சாரி, மேப் எப்படின்னு பார்த்துக்குங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஏ இன்வர்ஸ். சரியா? நான் மாற்றிட்டேன். இப்போ பாருங்க, எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஏ இன்வர்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஓகேவா? இப்போ இது குரூப் ஹோமோமார்பிசமானு வெரிஃபை பண்ணுவோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் என்ன எழுதலாம்? ஏ எக்ஸ் ஒய் ஏ இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ அகெயின் this equal to a இதுல இந்த x into y இருக்குல்ல, இத x e y a இன்வர்ஸ்னு எழுதலாமா? ஐடென்டிட்டி எங்கனாலும் போட்டுக்கலாம். ஐடென்டிட்டினால எந்த வித அஃபெக்டும் ஆகாது. சரியா? இப்போ ஐடென்டிட்டி இங்க இருந்தாலும் x இன்ட்டு ஐடென்டிட்டி என்னது எக்ஸ் தான். இ இன்ட்டு ஒய் என்னது ஐடென்டிட்டி இன்ட்டு ஒய் என்னது ஒய் தான். சரியா? அப்போ இந்த இது என்னன்னா எக்ஸ் ஒய் தான். சரியா? எக்ஸ் ஒய்ல ஐடென்டிட்டியை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போ ஏ எக்ஸ், இந்த ஐடென்டிட்டிக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்னா ஏ இன்வர்ஸ் ஏ போட்டுக்கலாமா? ஏ இன்வர்ஸ் ஏ என்னது ஐடென்டிட்டி தானங்க? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ வந்து என்னன்னா ஐடென்டிட்டி தான். சரியா? ஸோ இங்கே ஒரு ஏ இன்வர்ஸ். சரியா? இப்போ அசோசியேட்டிவ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ எக்ஸ் இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு சாரி ஏஎக்ஸ். சரியா? ஏஎக்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஒய் ஏ இன்வர்ஸ்னு எழுதிக்கலாமா? இப்போ இது என்னதுப்பா? f of x. வெரி குட். f of x. இந்த இது என்ன வரும்? f of y. ஓகேவா? சரியா? அப்போ f from g to g by f of x equal to ax a இன்வர்ஸ்னு ஏயை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா? ஏயை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மேப் டிஃபைன் பண்ணுதேன். f of x என்னன்னா ax a இன்வர்ஸ். சரியா? இப்போ இது குரூப் ஹோமோமார்பிசமானு வெரிஃபை பண்ணுதேன். குரூப் ஹோமோமார்பிசம் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு, ஸோ என்ன எழுதிடலாம்னா எஃப் இஸ் ஏ குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? எஃப் இஸ் ஏ குரூப் ஹோமோமார்பிசம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஹோமோமார்பிசம். சரியா? இது ஒரு ஹோமோமார்பிசம். ஓ, இப்போ ஆர் பிளஸ் டாட் வந்து குரூப்பா இல்லையா? ஆர் பிளஸ் டாட் குரூப்பா இல்லையாங்க? ஆர் பிளஸ் டாட் வந்து குரூப்பா இல்லையா? ஆர் சாரி ஆர் பாசிட்டிவ் ரியல் நம்பர் அண்டர் மல்டிப்ளிகேஷன் வந்து குரூப்னு பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கோம். ஆர் பிளஸ் டாட் பாசிட்டிவ் ரியல் நம்பருடைய ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர் தான். எக்ஸ்னு ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் எடுத்தீங்கன்னா அதனுடைய இன்வர்ஸ் 1/x பார்த்துருக்கோம். அசோசியேட்டிவ்லாம் ட்ரூவா இருக்கும். க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியும் ட்ரூவா இருக்கும். அபிலியன் ப்ராப்பர்ட்டியும் ட்ரூவா இருக்கும். இது வந்து என்னன்னா அபிலியன் குரூப்னு பார்த்துருக்கோம். இட்ஸ் அன் அபிலியன் குரூப். ரைட்டா? இங்க ஐடென்டிட்டி என்னன்னா 1. ஓகேவா? இட்ஸ் அன் அபிலியன் குரூப். சரியா? அடுத்து ஆர் கமா பிளஸ் அபிலியன் குரூப் தானே? ஆர் கமா பிளஸ் ஆர் வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர், அடிஷனை பொறுத்து அபிலியன் குரூப்னு பார்த்துருக்கோம். சரியா? இப்போ இதுக்கு ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறேன். எஃப் ஃப்ரம் ரெண்டு குரூப் இருக்கு. ரைட்டா? ரெண்டு, இது ஒரு குரூப்பு, இந்த இது ஒரு குரூப்பு. இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ண போறேன். எஃப் ஃப்ரம் ஆர் பிளஸ் கமா டாட், ஆர் பிளஸ்ல இருந்து
எங்கே மேப் பண்ணுதுன்னா ஆர் கமா ப்ளஸ்ஸுக்கு மேப் ஆகுது பண்ணுதேன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ப்ளஸ். லாக் வந்து ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு தான் டிஃபைன் பண்ண முடியும் ரைட்டா. லாக் வந்து ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியும். அதனால டொமைன் ஆர் பிளஸ் டாட்னு எழுதியிருக்கேன் சரியா. இப்போ இது குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா இருக்காதா? இது வந்து குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா இருக்காதா? அப்போ நம்ம என்ன என்ன பார்க்கணும், நல்லா கவனிச்சிங்க. டொமைன்ல மல்டிப்ளிகேஷன் இருக்கு, டொமைன்ல மல்டிப்ளிகேஷன் இருக்கு, கோடொமைன்ல அடிஷன் இருக்கு ரைட்டா. அப்போ நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எஃப் ஆஃப் டொமைன்ல என்ன இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x plus x. எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஒய்னு ப்ரூவ் பண்ணணும் சரியா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஒய்னு ப்ரூவ் பண்ணணும் சரியா. ஓகே, இப்போ எடுங்க ரெண்டு எலமெண்ட் எடுங்க, எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் பிளஸ்ன்னு எடுத்துங்க. ஸோ தென் என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் பிளஸ் தானே. இப்போ நவ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஒய், ஏன்னா டொமைன்ல பைனரி ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் சரியா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்க, லாக் ஆஃப் லாக் எக்ஸ் ஒய்ன்னு எழுதுவீங்க ரைட்டா. லாகோட ப்ராப்பர்ட்டி படி இதை எப்படி எழுதுவீங்க, log x plus log y. log x plus log y. log x plus log yன்னு எழுதுவோம் சரியா. log xக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், f of f x. of x. இதுக்கு பதிலா இந்த இதுக்கு பதிலா f of y. f of, உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டா, இது வந்துட்டா, இதானே ப்ரூவ் பண்ணணும். f of x into y equal to f of x plus f of y ன்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ f is a group homomorphism, f is a group homomorphism சரியா. f is a group homomorphism சரியா. ஓகே, இப்போ அடுத்து f from z comma plus to z comma plus by f of x equal to 3x for every x belongs to z. இது குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா? டிஃபைன் பண்ணுதேன், டிஃபைன் f from z comma plus to z comma plus, ரெண்டுமே சேம் குரூப் தான் சரியா. பை f of x equal to f of x equal to 3xன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது குரூப் ஹோமோமார்பிசமா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இது குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா இருக்காதாங்க? இருக்கும். அப்போ வெரிஃபை பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது சரியா. வெரிஃபை பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், நல்லா கவனிச்சிங்க, அடிஷன் சரியா. டொமைன்லையும் அடிஷன் தான், எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு போடணும் சரியா. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க, f of x plus f of y. எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஒய்ன்னு ப்ரூவ் பண்ணணும் ரைட்டா. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் எங்க, எக்ஸ் எங்க மேப் ஆகுது, 3xக்கு மேப் ஆகுது. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் எங்க மேப் ஆகும், 3 into x plus y. 3 into x plus y சரியா. இது எல்லாமே இன்டிஜர்ஸ் தான், 3xy எல்லாம் இன்டிஜர் தான். 3 உள்ள 3x plus 3y. 3x plus 3y. 3xக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், f of x plus f of y சரியா. சோ இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்னா f வந்து என்னன்னா குரூப் ஹோமோமார்பிசம், f வந்து குரூப் ஹோமோமார்பிசம் சரியா. ஓகே, இப்போ அடுத்து இப்போ let f define f from f from r comma plus to r plus dot சரியா. r comma plus to r, r plus dot சரியா. by
by என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா f of x equal to e power x னு டிஃபைன் பண்ணிக்கிறேன் for every x belongs to R. சொல்லுங்க பாப்போம். புரியுதா? என்னன்னு f வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் ஃப்ரம் r plus abelian group. r plus டாட் வந்து abelian group மல்டிப்ளிகேஷன் வருது பாசிட்டிவ் ரியல் நம்பர். சரியா? இப்போ f of x எங்க மேப் ஆகுதுன்னா e power x க்கு மேப் ஆகுது. இப்போ சொல்லுங்க, இது குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குமா இருக்காதா? இருக்கும். f of x plus y equal to plus y f of x into f of y னு ப்ரூவ் பண்ணுங்க. e power x plus y. ஓகே, this equal to x plus y e power x e power y e power y. சரியா? f of அப்போ x into f of f of x into f of y. ஸோ இதுல இருந்து f வந்து குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லிக்கலாம். f வந்து குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லிக்கலாம். சரியா? f is a group homomorphism. சரியா? ஓகே. இப்போ இப்போ எடுத்துக்கிறேன். let G be a group. அதாவது இது குரூப் ஹோமோமார்பிசம் உங்களால வெரிஃபை பண்ண முடியுதாங்கிறதுக்காக தான் இவ்வளவு எக்ஸாம்பிள் போடுது. சரியா? let G be a group define ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இதுல சொல்லிடுறேன். இந்த இதுல z plus 2 z plus குரூப் ஹோமோமார்பிசம் சொல்லியிருக்கோம்ல, இந்த 3க்கு பதிலா எந்த ஒரு இன்டீஜர் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இந்த 3க்கு பதிலா zல உள்ள எந்த ஒரு இன்டீஜர் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும். சரியா? இங்க இந்த இப்போ இதுல ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் எப்படிப்பா டிஃபைன் பண்ணுவீங்க? இந்த 3க்கு பதிலா எந்த ஒரு நம்பர் இங்க போட்டாலும் இது குரூப் ஹோமோமார்பிசம் தான். சரியா? இப்போ இந்த மேப்ல ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? z, plus 2 z, plus. சரியா? ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் சொல்லுங்க பாப்போம். f of x equal to எங்க மேப் ஆகும்? ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் என்னன்னு சொன்னேன். ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் எப்படிங்க இருக்கும்? இங்க e dash என்னது? இங்க e dash என்னது? z பிளஸ்ல ஐடென்டிட்டி என்னது? 0 0. மல்டிப்ளிகேஷன் z பிளஸ் வந்து அடிஷனை பொறுத்து தான் குரூப், மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இது குரூப் கிடையாதுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். சரியா? இங்க ஐடென்டிட்டி என்ன? e dash என்னன்னா இங்க e வந்து என்னன்னா 0, இங்க e dash வந்து என்னன்னா இது இங்கேயும் 0 தான். அப்போ f of x goes to 0 for every x belongs to z. சரியா? இதை ட்ரிவியல் ஹோமோமார்பிசம்னு சொல்லுவோம். சரியா? இங்க ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் எப்படிப்பா இருக்கும்? f from r, plus to r plus dot. இதுல ட்ரிவியல் ஹோமோ இங்க ஐடென்டிட்டி இங்க f of x equal to என்னது? இங்க ஐடென்டிட்டி என்னதுப்பா? 1. Very good. f of x equal to 1 for every x belongs to r. ஓகேவா? இது ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். அப்போ கரெக்டா ஐடென்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். பாத்துங்க, கோடமைனுடைய ஐடென்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். பாத்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். சரியா? ஓகே. அடுத்து prove that a group G is abelian if and only if f from G to G dash, G to G, ஒரு நிமிஷம். A group prove that a group is abelian if and only if the mapping
mapping f from G to G given by f of x equal to x inverse is a group homomorphism. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னன்னு தெரியுதா? ஜி வந்து அபிலியன் குரூப்பா இருக்கு சரியா? ஜி வந்து அபிலியன் குரூப்பா இருக்கு இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வெர்ஸ்னு வர இதுவும் இந்த மேப் வந்து குரூப் ஹோமோமார்பிசமா இருக்கும். இது என்னன்னு ஜி அபிலியன் குரூப்பா இருந்தால் இந்த மேப் ஒரு மேப் தான் கொடுத்துருக்காங்க, எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த மேப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அபிலியன் எடுத்துக்குவோம் சரியா? சப்போஸ் G is abelian assume பண்ணிங்க. சப்போஸ் G is abelian group. ஓகேவா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த ஃபங்க்ஷன் வந்து குரூப் ஹோமோமார்பிசம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டா? இந்த ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டாங்க? இந்த ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டா இல்லை? எப்படி வெல் டிஃபைன் சொன்னீங்க? எப்படி வெல் டிஃபைன் சொன்னீங்க? வெல் டிஃபைன் என்ன அர்த்தம்? டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டொமைன்ல ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும், ரைட்டா? அதானே அர்த்தம். வெல் டிஃபைன்னா டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் கோ டொமைன்ல இருக்கணும். இப்போ எக்ஸுங்கிற எலமெண்ட் எங்க எடுக்கனா ஜியில எடுக்க. எக்ஸுங்கிற எலமெண்ட்டுக்கு எத்தனை இன்வெர்ஸ்பா இருக்கும்? ஜியில உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு எத்தனை இன்வெர்ஸ் இருக்கும்? ஒரே ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இன்வெர்ஸ் வந்து யூனிக்னு பார்த்துருக்கோம், ரைட்டா? அப்போ எக்ஸுங்கிற எலமெண்ட்டுக்கு ஒரே ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்கும், அந்த இன்வெர்ஸுக்கு தான் இது மேப் ஆகிருக்கு, ரைட்டா? அப்போ எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் ஏ யூனிக் இன்வெர்ஸ்னு தெரியும். ஸோ எக்ஸோட இன்வெர்ஸ் வந்து ஒன்று தான், அந்த இன்வெர்ஸுக்கு தான் இது மேப் ஆகிருக்கு. அப்போ இங்க டொமைன்ல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு யூனிக் இமேஜ் இருக்கு. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் வெல் டிஃபைன்ட் சரியா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து குரூப் ஹோமோமார்பிசம் சொல்லணும். குரூப் ஹோமோமார்பிசம் என்ன எடுப்பீங்க? லெட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துக்குவீங்க. தென் எக்ஸ் இன்டு ஒய் எங்க இருக்குன்னா ஜியில இருக்கும், ரைட்டா? என்ன வெரிஃபை பண்ணுவீங்க? நவ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் என்னது? பை டெஃபினிஷன் படி எக்ஸ் எங்க மேப் ஆகுது? அதனுடைய இன்வெர்ஸுக்கு மேப் ஆகுது. அப்போ இது எங்க மேப் ஆகும்? எக்ஸ் ஒய்யோட இன்வெர்ஸுக்கு மேப் ஆகும். எக்ஸ் ஒய்யோட இன்வெர்ஸ் எப்படி எழுதலாம்? ஒய் இன்வெர்ஸ் இன்டு எக்ஸ் இன்வெர்ஸ் சரியா? இப்போ நல்லா கவனிச்சிங்க, ஜி வந்து அபிலியன் குரூப், ரைட்டா? ஜி அபிலியன் குரூப்பா இருந்தா இதை ரெண்டுத்தையும் மாத்தி எழுதிக்கலாமா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதலாம். அப்போ எக்ஸ் இன்வெர்ஸ் இன்டு ஒய் இன்வெர்ஸ், இங்க ஜி இஸ் அபிலியன். ஓகேவா? ஜி வந்து அபிலியன் குரூப்பா இருக்கனால இந்த ப்ராப்பர்ட்டி எப்பவும் ட்ரூ. ஏபி ஈக்குவல் டு பிஏ ஃபார் எவ்ரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. ஃபார் எவ்ரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. ஸோ அப்போ இந்த எக்ஸ் இன்வெர்ஸையும் ஒய் இன்வெர்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் இன்வெர்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம். ஒய் இன்வெர்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஒய் போட்டுக்கலாம். ஸோ என்ன வந்துட்டு பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஸோ எஃப் இஸ் ஏ குரூப் ஹோமோமார்பிசம். எஃப் இஸ் ஏ குரூப் ஹோமோமார்பிசம் சரியா? ஓகே. இப்போ ஜி அபிலியன் அசீம் பண்ணிக்கிட்டு இந்த மேப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லியாச்சு சரியா? அடுத்து ரிவர்ஸ் என்னன்னா கான்வெர்ஸ்லி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சாரி எஃப் ஆஃப் கான்வெர்ஸ்லி எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வெர்ஸ் is a group homomorphism சரியா? is a group homomorphism. இப்போ ஜி வந்து அபிலியன் சொல்லணும். ஜி வந்து அபிலியன் சொல்லணும். எப்படி சொல்லலாம் பாருங்க? ஜி வந்து அபிலியன் சொல்லணும். ஜி அபிலியன்னா ரெண்டு எலமெண்ட் எடுத்து அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லணும் சரியா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ்ன்னு சொல்லணும் சரியா? எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் எப்படி சொல்லலாம்னு பாருங்க.
f of xy அப்படி தென் சொல்லுங்க xy பிலாங்ஸ் டு ஜியில் இருக்கும் ரைட்டா f of xy f of xy ஈக்குவல் டு f of x இன்ட்டு f of y எழுதிக்கலாம் x into சரியா இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க f of xy என்னன்னா xy தி ஹோல் இன்வர்ஸ் ரைட்டா the whole இது என்னன்னா x இன்வர்ஸ் இன்ட்டு y இன்வர்ஸ் ரைட்டா அடுதானங்க இங்க இருங்க f வந்து நான் எப்படி ஆரம்பிக்கேன்னு பாருங்க xy belongs to g சரியா xy belongs to g ன்னு வந்துட்டு ஸோ பை ஹைபாதிசிஸ் யூஸ் பண்ணுதேன் பை ஹைபாதிசிஸ் படி f of xy equal to f of x into f of y ஸோ திஸ் இம்ப்ளைஸ் f of yக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா xy தி ஹோல் இன்வர்ஸ் போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக x இன்வர்ஸ் இன்ட்டு y இன்வர்ஸ் போட்டுக்கலாம் ரைட்டா ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இது என்ன ஆகும் பாருங்க இது என்ன ஆகும் y inverse x y இன்வர்ஸ் இன்ட்டு x இன்வர்ஸ் ஆகும் சரியா இங்கே x இன்வர்ஸ் இன்ட்டு y இன்வர்ஸ் இருக்கு ரைட்டா அப்படிதானே வரேன் இப்போ இதை வந்து என்ன சொல்லணும்னா xy ஈக்குவல் டு yxன்னு கொண்டு வரணும் xy ஈக்குவல் டு yxன்னு கொண்டு வரணும் xy ஈக்குவல் டு yxன்னு கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரலான்னு பாருங்க ஏதாச்சும் அந்த ஐடென்டிட்டி ஏதாச்சும் இன்சர்ட் பண்ணி கொண்டு வர முடியுமான்னு பாருங்க ஐடென்டிட்டி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணி xy ஈக்குவல் டு yxன்னு கொண்டு வரணும் எதுவும் சொல்ல முடியுமா உங்களால e போட்டு எதுங்க ஐடென்டிட்டி இன்சர்ட் பண்ணிட்டு எதுல அது இடையில வந்து ஐடென்டிட்டி இன்சர்ட் பண்ணலாம் எந்த இதுலயா இதுல ஐடென்டிட்டி இன்சர்ட் பண்ணா அதுக்கு பதிலா y dash போடலாம்ல சார் இந்த இதுல வரேன் y இன்வர்ஸ் அங்க ஐடென்டிட்டிக்கு பதிலா y இன்வர்ஸ் y dash y இன்வர்ஸ் x இன்வர்ஸா சரி அகைன் y இன்வர்ஸ் x தானங்க வருது வரேன் ஒரு நிமிஷம் இதுல x இன்ட்டு ஒய்யால் ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்க y இன்வர்ஸ் x இன்வர்ஸ் ஈக்குவல் டு x இன்வர்ஸ் y இன்வர்ஸ் வரும் ஒரு நிமிஷம் this implies xy into x inverse y inverse equal to x inverse y inverse into xy equal to e எழுதிக்கலாம்
ஒன்றும் இல்லை, எக்ஸ்ஒய்யோட இன்வர்ஸ் இந்த எலமெண்ட் ரைட்டா. எக்ஸ்ஒய்ங்கிற எலமெண்ட்டுடைய இன்வர்ஸ் வந்து இது. அப்போ இந்த எலமெண்ட்டையும் இங்கே இருங்க, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பின்னா என்ன அர்த்தம்? பி ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி தானேங்க. இதானே எழுதுவீங்க. ஏயோட இன்வர்ஸ் பின்னா ஏ ஸ்டார் பி அண்ட் பி ஸ்டார் ஏ வந்து என்னன்னா ஐடென்டிட்டின்னு எழுதுவோம். இதான் டெஃபினேஷன் சரியா. இப்போ எக்ஸ்ஒய்யோட இன்வர்ஸ் வந்து இந்த இது ரைட்டா. அப்போ எக்ஸ்ஒய்யும் இதையும் ப்ராடக்ட் பண்ணதப்போ என்ன வரும்னா ஐடென்டிட்டி வரும். அப்போ எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ஒய் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. புரியுதா? என்னன்னு இது எப்படி எழுதுன்னு தெரியுதா? பி ஈக்குவல் சாரி ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பின்னா என்ன அர்த்தம்னா பி இஸ் அன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. பி இஸ் அன் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு பார்த்துருப்போம். அப்போ ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி சரியா. இது டெஃபினிஷன் ஓகேவா. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா எக்ஸ்ஒய் இருக்கு. எக்ஸ்ஒய் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்கு ரைட்டா. அப்போ எக்ஸ்ஒய்யோட இன்வர்ஸ் என்னன்னா இந்த எலமெண்ட். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்ஒய்ன்னு எழுதிக்கலாம் சரியா. அப்போ இதுல இருந்து ஃப்ரம் திஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ரைட்டா. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இப்போ இதில் போஸ்ட் மல்டிப்ளைடு பை ஒய் போடுங்க. போஸ்ட் மல்டிப்ளைடு பை ஒய் போடுங்க சரியா. அப்போ எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு இ டாட் ஒய்ன்னு வரும். ஸோ இ டாட் ஒய் வந்து என்னன்னா ஒய் தான். இ டாட் ஒய் என்னன்னா ஒய் தான் சரியா. அப்போ என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்க. எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் இன்வர்ஸ் இன்ட்டு ஒய் என்னன்னா ஐடென்டிட்டி சரியா. ஈக்குவல் டு என்னன்னா ஒய்ன்னு இருக்கு ரைட்டா. இந்த டேர்ம்ல போஸ்ட் மல்டிப்ளைடு பை ஒய் இன்வர்ஸ் சரியா. போஸ்ட் மல்டிப்ளைடு பை ஒய் இன்னும் போட்டுக்கோங்க சரியா. இந்த டேர்ம்ல போத் சைட் ஒய்யை மல்டிப்ளை பண்ணுதேன். ஸோ அப்போ இந்த ஒய் இன்வர்ஸும் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ்ஒய் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும் சரியா. எக்ஸ்ஒய் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும் சரியா. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ்ஒய் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஐடென்டிட்டி இன்ட்டு எனிதிங் அதே எலமெண்ட் தான் சரியா. அப்போ ஐடென்டிட்டி எடுத்து விட்டுருங்க. இப்போ அகெயின் போஸ்ட் மல்டிப்ளைடு பை எக்ஸ். போஸ்ட் மல்டிப்ளைடு பை எக்ஸ் போடுங்க. அப்போ எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ். இங்கேயும் போஸ்ட் மல்டிப்ளைடு பை எக்ஸ் தான் சரியா. அப்போ இம்ப்ளைஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு இது என்னவாயிரும் ஐடென்டிட்டி ஆயிரும். இங்கே ஒய் எக்ஸ்ன்னு இருக்கும். ஐடென்டிட்டி இன்ட்டு எனிதிங் வந்து என்ன இதை போட்டுக்கலாம் சரியா. ஸோ அபிலியன் வந்துட்டா. ஸோ ஜி இஸ் அபிலியன். புரியுதா? நான் அதாவது நல்லா கவனிச்சிங்க, திரும்ப சொல்லுதேன். ஜி வந்து அபிலியன் குரூப்பாக இருந்துச்சுன்னா இந்த மேப்பிங் தி மேப்பிங் ஜி எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வர்ஸுங்கிற மேப்பிங் வந்து குரூப் ஹோமோமார்பிசமாக இருக்கும் சரியா. சப்போஸ் ஜி வந்து அபிலியன் குரூப்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜினா எக்ஸ் ஒய் எங்கே இருக்கும்னா ஜியில தான் இருக்கும் ரைட்டா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கால்குலேட் பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் என்னன்னா பை டெஃபினிஷன் படி எக்ஸ் கோஸ் டு எக்ஸ் இன்வர்ஸ். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கோஸ் டு எக்ஸ் ஒய் தி ஹோல் இன்வர்ஸ். எக்ஸ் ஒய் தி ஹோல் இன்வர்ஸ் எப்படி எழுதியிருக்கிறோம்னா ஒய் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் சரியா. அப்போ ஒய் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ். இப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் இன்வர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா ஜியில தான் இருக்கு. ஜி அபிலியன் குரூப். அப்போ இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ஒய் இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். எக்ஸ் இன்வர்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம். ஒய் இன்வர்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஒய் போட்டுக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஸோ எஃப் இஸ் ஏ குரூப் ஹோமோமார்பிசம் சரியா. இப்போ கான்வர்ஸ் பார்ட் என்னன்னா இதை அசீம் பண்ணிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வர்ஸ் வந்து குரூப் ஹோமோமார்பிசம்னு அசீம் பண்ணிக்கிட்டு
ஜி அபிலியன் குரூப்னு சொல்லணும், ரைட்டா? ஸோ இதை அசீவ் பண்ணிக்கிறேன். இது ஜி வந்து அபிலியன் குரூப்னா XY ஈக்குவல் டு YXன்னு ப்ரூவ் பண்ணணும், சரியா? இப்போ எக்ஸ் கமா ஒய் வந்து எங்க எடுத்துக்கிறேன்னா ஜியில் எடுத்துக்கிறேன். இதனுடைய ப்ராடக்ட் எங்க இருக்கும்னா ஜியில தான் இருக்கும். எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம். அப்போ எஃப் பை ஹைபோதீசிஸ் படி எஃப் ஆஃப் XY ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எழுதலாம். எஃப் ஆஃப் XY என்னன்னா XY தி ஹோல் இன்வர்ஸ். எக்ஸ் கோஸ் டு எக்ஸ் இன்வர்ஸ் இருக்கு. அப்போ இங்க XY கோஸ் டு XY தி ஹோல் இன்வர்ஸ், சரியா? அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இன்வர்ஸ் போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் ஒய்க்கு பதிலாக ஒய் இன்வர்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பின்னா என்ன அர்த்தம்னா பி இஸ் அன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. பி இஸ் அன் இன்வர்ஸ் ஆஃப் ஏனா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, சரியா? அப்போ இந்த எக்ஸ்ஒய்யோட இன்வர்ஸ் சொல்லுங்க. ஹலோ சார், அப்போ அது வந்து ஏ இன்வர்ஸ் ஸ்டார் பி தானே சார் ஈ வரும்? எதுங்க? ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஈ தானே சார் போடுவோம்? ஏ அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஸ்டார் பி ஈக்குவல் டு ஈ அப்படிதானே வரும்? புரியல. இப்போ அந்த எலமெண்ட் வந்து அதோட இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது தானே ஈ வரும். ஆமா, ஏயோட இன்வர்ஸ் பி, சரியா? ஏயோட இன்வர்ஸ் தான் பி. இது வந்து ஜஸ்ட் ஒரு நோட்டேஷன்ங்க. ஏயோட இன்வர்ஸுக்கு ஒரு நோட்டேஷன் கொடுத்துருக்கோம், சரியா? ஏ பவர் மைனஸ் ஒன்னுங்கிறது என்ன நோட்டேஷன் தான். இது வந்து ஏயோட இன்வர்ஸ். ஏயோட இன்வர்ஸ் வந்து பி. அப்போ பியும் ஏயும் ஸ்டார் எடுக்கிறப்ப ஐடென்டிட்டி வந்துடும், சரியா? அப்போ இங்க எக்ஸ்ஒய்யோட இன்வர்ஸ் என்னன்னா இந்த எலமெண்ட். அப்போ XY இந்த எலமெண்ட்டையும் ப்ராடக்ட் பண்ணதப்போ ஐடென்டிட்டி வந்துடும், சரியா? அப்போ XY இன்ட்டு திஸ் எலமெண்ட் ஈக்குவல் டு திஸ் எலமெண்ட் இன்ட்டு XY ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, சரியா? அப்போ இந்த இதில் நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த இதை மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டுத்தையும், சரியா? எல்லாமே ஈக்குவல் தான். நான் ஸோ இதை மட்டும் தான் எடுத்துக்கிறேன். XY இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ஒய் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. இப்போ இதில் என்ன செய்யுதுன்னா இந்த ஒய் இன்வர்ஸையும் எக்ஸ் இன்வர்ஸையும் கேன்சல் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் போஸ்ட் மல்டிப்ளைடு பை ஒய்ன்னு போட்டுட்டேன். அப்போ என்ன ஆயிரும், இந்த ஒய் இன்வர்ஸ் ஒய் கேன்சல் ஆயிரும், இங்கே ஒய் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸ்ஒய் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும், சரியா? இந்த இது இருக்கும், ஓகேவா? அடுத்து அகெயின் இந்த எக்ஸ் இன்வர்ஸை கேன்சல் பண்ணணும். அகெயின் போஸ்ட் மல்டிப்ளைடு பை எக்ஸ். அப்போ இங்கே இப்போ ரெண்டு சைடும் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுதேன். அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஐடென்டிட்டி ஆகிரும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா XY ஈக்குவல் டு YXன்னு வந்துடும், சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி வந்தால் என்ன அர்த்தம்னா ஜி வந்து அபிலியன் குரூப், சரியா? அப்போ எஃப்ங்கிற மேப் வந்து எக்ஸ் கோஸ் டு எக்ஸ் இன்வர்ஸ்னு இருக்கிறப்போ அந்த மேப் வந்து குரூப் ஹோமோமார்பிசமாக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி இஸ் அபிலியன் குரூப், ஓகேவா? ஜி வந்து அபிலியன் குரூப்பாக இருக்கும், சரியா? ஓகே, இப்போ இப்போ அடுத்து ஒரு டெஃபினிஷன் டிஃபைன் பண்ணுதோம். என்னன்னா கர்னல் ஆஃப் கர்னல் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம், சரியா? கர்னல் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம், கர்னல் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம், சரியா? என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா இது டிஃபைன் பண்ணணும்னா என்ன வேணும்னா ரெண்டு குரூப் வேணும். let G and G dash be groups, okay? And F from G to G dash is be a group homomorphism, சரியா? a group homomorphism ஃபுல்லா எழுதல, be a group homomorphism எடுத்துங்க. இப்போ கர்னல் எஃப்னா என்ன அர்த்தம்னா கர்னல் ஆஃப் எஃப் என்னன்னா ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ், கர்னல் எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ், சரியா? அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கர்னல் எஃப் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்த்துங்க. ஜி இங்கே ஜி டேஷ்ங்கிற ஒரு குரூப் எடுத்திருக்கேன். இங்கே இ டேஷ் இருக்கும், ஐடென்டிட்டி இருக்கும், சரியா? கர்னல் எஃப்னா இங்கேருந்து எந்தெந்த எலமெண்ட்லாம் இங்கே உள்ள எந்தெந்த எலமெண்ட்லாம் இ டேஷுக்கு மேப் ஆகுதோ அதுதான், ஓகேவா? ஜியில் உள்ள எந்தெந்த எலமெண்ட்லாம் ஜி டேஷில் உள்ள ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன், சரியா? கர்னல் ஆஃப் எஃப்னா என்ன அர்த்தம்னா set of all elements in G such that
எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ டேஸ். சரியா? ஜியில் எந்தெந்த எலமெண்ட்லாம் ஜி டேஸில் உள்ள ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுதோ அதுதான் கேர்னல். சரியா? இப்போ கேர்னல் வந்து நான் எம்டியா இருக்குமா? கேர்னல் எஃப் வந்து நான் எம்டியா இருக்குமா இருக்காதா? இருக்கும். சரி, இருக்கட்டும். இந்த டெஃபினிஷன் இருக்கட்டும். கேர்னல் எஃப் டிஃபைன் பண்ணியிருக்கேன். குரூப் ஹோமோமார்பிசத்தோட சம் ப்ராப்பர்ட்டியே பார்ப்போம். குரூப் ஹோமோமார்பிசத்தோட ப்ராப்பர்ட்டி ஒரு 2 ப்ராப்பர்ட்டி நான் சொல்லுதேன் பாருங்க. சரியா? ஓகே. இப்போ எஃப் ஜஸ்ட் ரிசல்ட். சரியா? ரிசல்ட் என்னன்னா let f from G to G dash be a group homomorphism. சரியா? f from G to G dash be a group homomorphism. Group homomorphism. இப்போ then என்ன எழுதலாம்னா f of E equal to E dash. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஜியில் உள்ள எந்த குரூப் ஹோமோமார்பிசம் எடுத்தாலும் ஜியில் உள்ள ஐடென்டிட்டி எங்கே போகும்னா ஜி டேஸில் உள்ள ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகும். சரியா? அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்னன்னா ஜியில் உள்ள ஐடென்டிட்டி இதுக்கு மேப் ஆகும். அடுத்து செகண்ட் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. இந்த 2 ப்ராப்பர்ட்டி எப்பவும் ட்ரூ. ஜி வந்து குரூப் எனி குரூப் ஹோமோமார்பிசம் எடுத்துங்க. ஜிபி எந்த குரூப் ஹோமோமார்பிசம் எடுத்தாலும் ஐடென்டிட்டி கோஸ் டு ஐடென்டிட்டி தான். ஜியில் உள்ள ஐடென்டிட்டி ஜி டேஷ்ல உள்ள ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகும். சரியா? அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோட இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட இன்வர்ஸ் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ். ரைட்டா? இப்போ இது ப்ரூஃப் பார்ப்போம். இப்போ எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம். எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? இப்போ எஃப் ஆஃப் இ இன்ட்டு எஃப் ஆஃப் இ என்ன வரும்? இங்கிறது ஜியில் உள்ள எலமெண்ட் தான். சரியா? எஃப் ஆஃப் இ இன்ட்டு இ என்ன எழுதலாம்? அதாவது எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல்னு நினைச்சுக்கோங்க. அப்போ இது என்ன ஆகும்னா குரூப் ஹோமோமார்பிசம்னா என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஓகேவா தானே? எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம்னா இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ரைட்டா? இப்போ நான் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாகவும் இருக்கலாம், எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாகவும் இருக்கலாம். சரியா? இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன போட்டுக்கிட்டேன்னா ஐடென்டிட்டி போட்டுக்கிட்டேன். சரியா? எஃப் ஆஃப் இ இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு என்னது? எஃப் ஆஃப் இ இன்ட்டு இன்னு எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் இ இன்ட்டு இ என்னது? எஃப் ஆஃப் இ. ஓகேவா? எஃப் ஆஃப் இ இன்ட்டு இ வந்து இன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ இது இந்த எஃப் ஆஃப் இங்கிறது ஜி டேஷ்ல உள்ள ஒரு எலமெண்ட் தானப்பா. அதாவது ஜி இருக்கு, இது ஜி டேஷ் இருக்கு, இங்க ஐடென்டிட்டி இருக்கு, இதனுடைய இமேஜ் எங்க இருக்குன்னா இங்க இருக்கும். இது எஃப் ஆஃப் இன்னு இருக்கும். ரைட்டா? எஃப் ஆஃப் இ வந்து ஜி டேஷ்ல உள்ள ஒரு எலமெண்ட். சரியா? இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இ இன்ட்டு எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு என்னன்னா எஃப் ஆஃப் இன்னு இருக்கு. ரைட்டா? இப்போ இது ஏதோ ஒரு எலமெண்ட் தானே, ஜி டேஷ்ல உள்ள ஒரு எலமெண்ட் தானே. இங்க ஐடென்டிட்டி என்னது? ஜி டேஷ்ல ஐடென்டிட்டி என்னது? இ டேஷ். ரைட்டா? அப்போ இதை எப்படி எழுதுன்னு பாருங்க. இ டேஷ் இன்ட்டு எஃப் ஆஃப் இன்னு எழுதலாமா? இருங்க, இ டேஷ் வந்து ஜி டேஷோட ஐடென்டிட்டி. இ டேஷ் கூட எதை ப்ராடக்ட் பண்ணாலும் அதே எலமெண்ட் தான் கிடைக்குன்னு பார்த்துருக்கோம். சரியா? இ டேஷ் இன்ட்டு எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் தானே. ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி டேஷ். ரைட்டா? அப்போ எஃப் ஆஃப் இன் ஜி டேஷ்ல தான் இருக்கு. அப்போ இ டேஷ் கூட எந்த ஒரு எலமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணாலும் எக்ஸ் தான் வரும்னு பார்த்துருக்கோம். அப்போ இ இன்ட்டு எஃப் ஆஃப் இ வந்து என்னன்னா எஃப் ஆஃப் இ தான். இ டேஷ் இன்ட்டு எஃப் ஆஃப் இ வந்து என்னன்னா எஃப் ஆஃப் இ தான் வரும். அப்போ என்ன எழுதியிருக்கோம்னா எஃப் ஆஃப் இ இன்ட்டு எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு இ டேஷ் இன்ட்டு எஃப் ஆஃப் இன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த எல்லா எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட் எங்கப்பா இருக்கு? எஃப் ஆஃப் இ ஜி டேஷ்ல தான் இருக்கு, இதுவும் ஜி டேஷ்ல தான் இருக்கு, இதுவும் ஜி டேஷ்ல தான் இருக்கு, இதுவும் ஜி டேஷ்ல தான் இருக்கு. ரைட்டா? ஜி டேஷ் வந்து குரூப். ஜி டேஷ் குரூப்பா இருந்தா கேன்சலேஷன் லா ட்ரூவா?
அப்ப கேன்சலேஷன் லா ட்ரூனா இதை எலிமினேட் பண்ணிடலாமா? இங்க இருங்க, இது BA ஈக்குவல் டு CAன்னு இருக்கு ரைட்டா? BA ஈக்குவல் டு CAங்கிற ஃபார்ம்ல இருக்கு. அப்போ A கேன்சல் ஆயிரும்ல, A கேன்சல் பண்ணிடுவீங்க. ஸோ B ஈக்குவல் டு C. B என்னன்னா F of E, C என்னன்னா E dash. சரியா? ஸோ பை கேன்சலேஷன் லா F of E ஈக்குவல் டு E dash. முடிஞ்சா? இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணுதான்னு பாருங்க. F of இந்த F வந்து குரூப் ஹோமோமார்பிசம். அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவலாகவும் இருக்கலாம். அப்போ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக ஐடென்டிட்டி போட்டுக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் இ இன்ட்டு இ என்னன்னா எஃப் ஆஃப் இ இன்ட்டு எஃப் ஆஃப் இ, இ இன்ட்டு இ எஃப் ஆஃப் இன்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ எஃப் ஆஃப் இ இன்ட்டு எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு திஸ். இந்த எஃப் ஆஃப் இங்கிற எலமெண்ட் எங்கே இருக்குன்னா ஜி டேஷ்ல இருக்கும். ஜி டேஷ்ல இந்த ப்ராப்பர்ட்டி உண்டு, இ டேஷ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி டேஷ் இருக்கு. இந்த எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் இயை போட்டிங்கன்னா இ டேஷ் இன்ட்டு எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இன்னு வந்துடும். சரியா? அப்போ இந்த எஃப் ஆஃப் இக்கு பதிலாக இ டேஷ் இன்ட்டு எஃப் ஆஃப் இயை போட்டுக்கிட்டேன். சரியா? அப்போ இங்கே இது வந்து பி இன்ட்டு ஏ, இது சி இன்ட்டு ஏங்கிற ஃபார்ம்ல இருக்கு. அப்போ பை கேன்சலேஷன் லா படி, ரைட் கேன்சலேஷன் லா படி எஃப் ஆஃப் இ கேன்சல் ஆயிரும். சரியா? எஃப் ஆஃப் இ கேன்சல் ஆயிட்டுனா இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் இ இருக்கும், இதுல எஃப் ஆஃப் இ இருக்கும், இந்த இடத்துல இ டேஷ் இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு இ டேஷ். சரியா? அப்போ எந்த ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் எடுத்தாலும் ஐடென்டிட்டி கோஸ் டு ஐடென்டிட்டி. சரியா? எந்த ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் எடுத்தாலும் ஐடென்டிட்டி கோஸ் டு ஐடென்டிட்டி. சரியா? அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க. அடுத்து என்னன்னா கிளைம் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ். தானே? மாற்றி எழுதியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு மீனிங் என்னதுப்பா? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸோட இன்வர்ஸ் வந்து இது ரைட்டா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் ஸ்டார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்கும்னா ஜியில் இருக்கும், ஜி டேஷ்ல இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸும் எங்கே இருக்கும்னா ஜி டேஷ்ல இருக்கும். சரியா? ஏன்னா எக்ஸ் எங்கே எடுக்கும்னா இங்கே எடுக்கும், எக்ஸ் இன்வர்ஸ் இங்கே தான் இருக்கும். ஜியில் ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அதனுடைய இன்வர்ஸ் இங்கே தான் இருக்கும். அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? எக்ஸ் இன்வர்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ். ரைட்டா? எல்லாமே ஜி டேஷ்ல தான் இருக்கு. சரியா? அப்போ ஜி டேஷ்ல உள்ள ஐடென்டிட்டி இ டேஷ். சரியா? அதான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் அன் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் ஸ்டார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ். ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி டேஷ்ல இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் ஜி டேஷ்ல தான் இருக்கு. அப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு, இதை ப்ரூவ் பண்ணிட்டா போதும். சரியா? நவ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். எஃப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் என்னன்னா எக்ஸ் எங்க இருக்குன்னா ஜியில் இருக்கு, எக்ஸ் இன்வர்ஸும் ஜியில் தான் இருக்கு. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் என்னன்னா ஐடென்டிட்டி இ. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி படி இது என்னவாயிரும்னா இ டேஷா மாறிடும். எஃப் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஐடென்டிட்டி கோஸ் டு ஐடென்டிட்டி. சரியா? இ கோஸ் டு இ டேஷ். சரியா? அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் என்னன்னா இ டேஷ்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ரிவர்ஸ். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் குரூப் ஹோமோமார்பிசம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு எழுதலாம். எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னன்னா ஐடென்டிட்டி, எங்கே உள்ள ஐடென்டிட்டினா ஜியில் உள்ள ஐடென்டிட்டி. சரியா? ஜியில் உள்ள ஐடென்டிட்டி எங்கே மேப் ஆகும்னா இ டேஷுக்கு மேப் ஆகும். சரியா? ஸோ இது ஈக்குவல் டு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுவும் என்னன்னா ஐடென்டிட்டிக்கு மேப். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ்
is an inverse of f of x in g dash. ஓகேவா? so we get the result. so notationல இப்படி தான் எழுதுவோம். சரியா? a inverse equal to b னா என்ன எழுதணும்? b is an inverse of a ன்னு சொன்னோம்ல. so இதை இப்படி எழுதிக்கலாம். சரியா? so இது வந்து group theoretical property. பார்த்துங்க. group homomorphism எந்த group homomorphism எடுத்தாலும்